துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி, அதே மாதிரி கடன்கள் அதிகமா போறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா போய் அதிகமா போயிருச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு பொதுவான பலனை ஒழிய, உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பணப்புழக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பழைய வீட்டை அப்கிரேட் பண்ணுறது, புதிய கார் வாங்குறது, பழைய காரை கொடுக்கறது, எல்லாமே அது மாதிரி வண்டி, வாகனம், வீடு, இடம், அது மாதிரி விஷயத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி நன்றாக குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கோல்டு பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்கு. ஸோ இந்த நேரத்தை ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிரியை குறைத்து கொண்டிருந்த சனியை குரு பார்த்து ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.